விஜயகாந்த் விஜயகாந்த் அளவிற்கு இனி எந்த ஒரு நடிகரும் கட்சி துவங்கலாம் அந்த இடத்துக்கு போக முடியாது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு ரஜினிகாந்த் கட்சி துவங்கினால் கூட விஜயகாந்த் பெற்றிருக்கக்கூடிய உயரத்தை, ஒரு மனிதனுடைய வாழ்வின் பெருமை என்பது அவன் மரணத்தின் பின்னால் தான் தெரியும். அந்த வாழ்வின் பெருமை இன்னைக்கு யாருக்கு, நான் பார்த்த தலைவர்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சராக இல்லை, ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தால், ஆனால் அவருடைய சேவை அடித்தட்டு மக்களுக்கு கூட ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு அம்மையாருக்கு பிறகு விஜயகாந்துக்கு அந்த எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அந்த பேர் வந்திருக்கு. அவர் ஒருவேளை முதலமைச்சராக வெற்றி பெற்றிருந்தால் இன்னும் அவருக்கு எந்த அளவிற்கான கூட்டம், எந்த அளவிற்கான மாஸ் வந்திருப்பாருங்கிறதா இங்கே கேள்வி. ஏன் விஜயகாந்த் வெற்றி பெற்றார், ஏன் விஜயகாந்த் அளவிற்கு நம்ம அடுத்தவர் வரக்கூடாது, வர முடியாதுன்னு நம்ம சொல்றதுக்கான காரணம், இயல்பான கோணம் என்பது வேறு, அரசியலுக்காக தன்னை முன்னிறுத்திக் கொள்வது என்பது வேறு. அவர் இயல்பாகவே அவர் அரசியல் காலத்திலே, சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்தே மக்கள் மீது இருக்கக்கூடிய பாசம், ஒருத்தனுடைய வாழ்வியலை நம்ம எப்படி முடிவு செய்யணும்னா, தன்னுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கிறார், தன்னுடைய நண்பர்கள்ட்ட எப்படி இருக்கிறார், தான் சார்ந்த தொழில் பக்தியில, தொழில சுற்றி இருக்கவங்கள்ட்ட எப்படி இருந்திருக்காங்க, தனக்கு கிடைக்கப்பட்ட சின்ன சின்ன வேலைகளெல்லாம் எப்படி தன்னை முன்னிறுத்தி இருக்கிறாங்க, அடுத்தவங்களை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இதுவெல்லாம் அடிப்படை பண்பு. இந்த அடிப்படை வெற்றி என்பது விஜயகாந்துக்கு மிக பிரம்மாண்டமானது. விஜயகாந்த் என்னை அமைச்சராக்கினார், விஜயகாந்த் என்னை எனக்கு வேலை கொடுத்தாரு அப்படிலாம் யாரும் அல்ல. விஜயகாந்த் நான் கீழே இருந்தபோது எனக்கு உணவு கொடுத்தார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தார், சினிமாவில் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு அவருடைய வளர்ந்த காலத்திலேயே இந்த அளவிற்கு இன்னொரு நடிகர் யாரும் பேசியிருக்காங்களான்னு கேட்ட கிடையாது. ஸோ அதனால அதே மாதிரி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கூட அவர்கிட்ட இருந்த நிறைய பேரை அதிமுக போகும்போது கூட அவர் சொன்ன ஒரு வார்த்தை, யார் வேணாலும் போய் எங்கேயோ பொழைச்சிக்கிட்டோம், அதனால என்ன இருக்கு, என்னை நம்பி மக்கள் இருக்காங்க, மக்களுக்காக நான் நிற்பேன், நானே என் குடும்பமும் நிற்பேன், நான் ஒன்றும் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டு கஷ்டப்படலை, ஆம்பளை பிள்ளை தான் பெற்றிருப்பேன், எதுவாக இருந்தாலும் எதிர்த்து கொள்வோம்ங்கிற நிலை. இரண்டாவது, அம்மையார் கலைஞர் கருணாநிதி என்கிற இரண்டு ஜாம்பவான்களை எதிர்ப்பது என்பது அரசியலில் அது ஒரு பெரிய அதிகாரம் படைத்தவர்கள், அவர்கள் பெரிய மக்கள் செல்வாக்கு படைத்தவர்கள், பெரிய தந்திரங்கள் தெரிந்தவர்கள், அவங்க ரெண்டு பேரையும் எதிர்த்து எதிர்கட்சி தலைவர் பதவியில் அமர்வது என்பது சாதாரணமானது கிடையாது. இன்னைக்கு இருக்க அரசியல்வாதிகள் யார் முயற்சி பண்ணாலும் அன்னைக்கு இருந்த களத்தில், அன்னைக்கு இருந்த சோசியல் மீடியா ஆதரவு கிடையாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒரு பக்கம் டிவியில புறக்கணித்தால் கூட சோசியல் மீடியா மூலமாக ஒவ்வொரு மொபைல் போன்லயும் அவருடைய விஷயம் போய் சேர்ந்துருது. இந்த வாய்ப்பு கூட கேப்டன் அவர்களுக்கு கிடையாது. அவருக்கு இருந்தது 4 சேனல் தான். அந்த 4 சேனல்ல அவருக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா செய்தி போய் சேரணும். அந்த சென் டிவியும் போட மாட்டாங்க, ஜெயா டிவியும் போட மாட்டாங்க. அப்படிங்கிற நிலை வேற ஊடகம் கிடையாது. கேப்டன் டிவி திறந்தால் கூட அந்த அளவுக்கு போய், ஏன்னா அன்னைக்கு இருந்த கேபிள் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா சன் டிவி நினைச்சா ஜெயா டிவி ஆஃப் பண்ணும், ஜெயா டிவி நினைச்சா சன் டிவி, அந்த மாதிரி ஆளுமைகள் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப வசதி இல்லாத காலம். அந்த காலத்திட்ட மக்களை கொண்டு போய் ஒரு தலைவன் சேர்ப்பது என்பது சாதாரணமானது கிடையாது. ஸோ அதனால தான் அவருடைய உயரம் பிரேமலதா அம்மையார் கூட விஜயகாந்துடைய உயரத்திற்கு கட்சி எடுத்து செல்ல முடியாது. அந்த அம்மையார் கூட முடியாது. ஏனென்றால் இன்னைக்கு பாரத பிரதமர் பத்மபூஷன் விருது கொடுக்கிறார், அவருக்காக நீண்ட கட்டுரை எழுதுகிறார், கண்ணீர் வடிக்கிறார் என்றால் விஜயகாந்த் என்கிற மனிதன் அரசியல் லாபம் இருக்கிறது, பின்னால் ஓட்டு வங்கி இருக்கிறது என்கிற யதார்த்தம் எல்லாம் தமிழக அரசியல் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் கிடையாது, அதுவெல்லாம் நோக்கமே கிடையாது. அந்த மனிதன் மீது ஒரு ஒரு காதல். இந்த மனிதன் நாம் ஒரு பாராளுமன்ற பிரதமராக முதலில் வரும்போது தமிழகம் முழுவதும் மோடியுடைய பெயரை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து தேசத்திற்காக ஒருங்கிணைந்து நின்றார். அன்னைக்கு அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அன்னைக்கு வேணா அதிமுகவோட சண்டை போட்டா பழம் விளைவி பாலில் விழுகிறது என்று திமுகவோட போய் சேர்ந்திருக்கலாம். அதனால அன்னைக்கு திமுகவை புறக்கணிச்சார். இதனால் கட்சி காலியாகும், நம்மளுடைய பொருளாதாரம் வீணா போகும், நம்ம நம்பியவர்கள் கஷ்டப்படுவாங்கன்னு கூட அவருக்கு தெரியும். ஆனாலும் இந்த திமுகவுக்கு எதிர்த்து தான் நம்ம கட்சி துவங்கணும், அவங்க கூட போய் சேரக்கூடாது அப்படின்ற மனசாட்சிக்கு பயந்து கட்சி நடத்துவது என்பது வேறு, சூழ்நிலைக்காக கட்சி நடத்துவது என்பது வேறு. இங்க சூழ்நிலைக்காக கட்சி நடத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் எல்லா கட்சிகளுக்குமே சந்தர்ப்பம் தேவை, அவ்வளவுதான். ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எந்த கூட்டணியை வேண்டுமானாலும், இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயக்குமாரும் நம்ம ஆப்பிள் சீனிவாசன் அவர்களும் சேர்ந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் அண்ணாமலையை பேசலாம். இதே அப்படியே சூழ்நிலை மாறுகிறது, கூட்டணியுடைய தேவை இருக்கிறது என்று காலம் வந்தால் அண்ணாமலையை கொண்டு ஒரு தலைவர் உண்டா, நாங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள சண்டை கிடையாது, பங்காளி சண்டை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நிலையில் தான் அரசியல் கட்சிகளுடைய வேலை. ஆனால் அவர் அப்படி இல்லை, அவர் மனசாட்சியோடு இருந்தார். அதுதான் அந்த உயரத்திற்கான மரியாதைக்கான வேல்யூ. கேப்டனுடைய மனசாட்சிக்காக அப்படி ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் நினைக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் இருந்தக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தலைவன் உருவானம். அந்த தலைவன் எப்படிப்பட்ட தலைவனாக இருந்தான்னா, அந்த பகுதியில் ஒரு நல்ல செல்வாக்கான இருப்பான், நல்லவனாக இருந்தால் விஜயகாந்த் கட்சியில் இருப்பான். அப்படி ஒரு பேரோடு அந்த புகழ் இவ்வளவு தூரம் வந்துச்சுன்னா விஜயகாந்த் என்கிற ஒரு வெற்றி மட்டும் கிடையாது, கேப்டன் விஜயகாந்திடம் இருந்த தொண்டர் பலம். அவர் சட்டமன்ற உறுப்பினராக கொடுத்தவர்கள் கட்சி மாறி போயிருக்கலாம், சூழ்நிலை மாறி போயிருக்கலாம், அது அரசியல் சூழல். ஆனால் அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, கேப்டனுடைய தொண்டர்கள் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அப்பாவியாக, இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஓடி போறவங்க யாரா இருப்பானா கேப்டன் தொண்டனாக இருப்பான்.
ஸோ அந்த நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. நான் ஏன் பாரதிய ஜனதா கட்சி நாம் ஆட்சி அமைப்போம் என்று சொல்கிறேன், தொண்டர்கள் தான் ஒரு கட்சியுடைய முடிவு. கேப்டன் இருந்த அதே சம்மதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தலைவராக இருக்கிறார் என்றால் அண்ணாமலை இருக்கிறார். சினிமா பின்புலத்திலிருந்து வராமல் இருக்கிறார். அது ஒரு அதிசயத்தக்க ஒரு விஷயம். அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்னா எங்க வேணாலும் ஒரு விபத்து நடக்கட்டும், கேமரா இல்லாம ஓடி போய் உதவக்கூடிய முதலா பிஜேபி காரமா நீங்கள் தைரியமாக கேட்கலாம். நீ ஒரு கிராமத்தில் இருக்க பாஜக காரன்ட்ட போய் எந்த மக்களோட சின்ன உதவி கேட்கலாம். அந்த உதவிக்கு தன்னால் என்ன முடிகிறதோ அதை எங்கள் தொண்டர்கள் போய் செய்வார்கள். இந்த தொண்டர் மனநிலையில ஒரு காலத்துல தேமுதிகவுடைய தொண்டர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தொண்டர்கள் கரைந்து போயிட்டார்கள். அதெல்லாம் அரசியல் சூழல். அதனாலதான் நம்ம சொல்றோம், விஜயோ திருப்பி ரஜினிகாந்தோ கட்சி தூங்கினால் கூட விஜயகாந்த் உயரத்தை அடைய முடியாது. சமயோதித்துக்காக அரசியல் தேவைக்காக கட்சி நடத்தவில்லை, மனசாட்சிக்காக நடத்தினார். அதனால அந்த மனிதருக்கு இவ்வளோ பெரிய கூட்டமும் இவ்வளோ பெரிய கண்ணீரும் இவ்வளோ பெரிய அனுதாபமும் ஏற்பட்டதுக்கு காரணம் அந்த மனிதனிடம் இருந்த மனசாட்சி. அந்த உயரத்தை அடைய இனி எந்த சினிமாவிலிருந்து பின்புலத்திலிருந்து வரக்கூடிய அரசியலுக்கு வரக்கூடிய நபர்களாலும் அந்த உயரத்தை அடையணும்னா இன்னொரு 20 வருஷம் தங்களை அவங்க ஒரு 30 வயசுல இருக்கக்கூடிய சினிமாக்காரங்க வேணா அந்த உயரத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அது பிறவி குணமாக தான் இருக்கணும். அது நடிப்புக்காக, கேமராவுக்காக, சமூக வலைதள விளம்பரத்திற்காக, செய்தி கொடுப்பதற்காக, அது மாதிரி இருக்கிறவங்க இயற்கையும் இந்த அளவுக்கு ஜெயிக்க வைக்காது. நீங்கள் இயற்கை ஒன்று சாதாரணமானது கிடையாது. இயற்கை அத்தனை அயோக்கியர்களுக்கு மத்தியிலும் நல்லவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இயற்கை வேலை செய்யும். கேப்டனுக்கு சில வேலை செய்தது அவருடைய இயற்கையான மனோபாவம், அவருடைய மனசாட்சி வேலை செஞ்சிச்சு. அதனால இந்த புகழ் அடைந்தார். எம்ஜிஆருக்கு இயற்கையும் மனசாட்சியும் வேலை செய்தது, அம்மையாருக்கு இயற்கையும் மனசாட்சியும் வேலை செய்தது. நீங்கள் இந்த இந்த வளர்ச்சியில பாத்தீங்கன்னா கலைஞர் ஐயா கூட அந்த இடத்துக்கு வரல. அடித்தட்டு அரசியல் சாராத மக்கள் யாரும் ஃபீல் பண்ணல. கட்சிக்காரர்களுக்கு அவர் கடவுளாக இருந்தார், கட்சிக்காரர்களுக்கு ஒரு பெரிய தலைவராக இருந்தார். ஆனால் தமிழக மக்களுடைய அன்பை பெற்ற தலைவர்களில் எம்ஜிஆர், அம்மையாருக்கு பிறகு விஜயகாந்தின் உயரத்தை இனி ஒரு சினிமாவில் இருந்து வருபவர்கள் பெறுவது கடினம்.